ஹாய் மோட்டர்சைக்கிளிஸ்ட், நான் மைக். இன்றைக்கி சைலண்ட் வேலி போகிறோம். அங்கே ட்ரெக்கிங் போகல, அதுக்கு முன்னாடி அட்டப்பாடி அந்த மாதிரி ஒரு சில இடத்துல மட்டும் சின்னதாக ஒரு சில வியூ பாயிண்ட்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு திரும்ப ரிட்டன் ஆக போகிறோம். ஜஸ்ட் ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் தான் இன்றைக்கி ரைடு. இங்கே எல்லாமே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த ஏரியாஸ் எல்லாமே, இந்த செங்கல் சுளையெல்லாம் இருக்குல்ல, இது உள்ள வண்டி ஏறிடலாம், ஏறி அங்கெல்லாம் நின்று ஃபோட்டோ எடுக்கலாம். இந்த ஹில்ஸோட சூப்பராக இருக்கும் வியூ. அந்த ஹில்லோட டாப்பில் அப்படியே பக்கத்தில் மேகம் ஒட்டிட்டு போகுது. கேமராவில் தெரியுதான்னு தெரில, ஆனால் நேரில் பார்க்கும்போது அது அப்படியே அந்த ஹில்லோட அந்த டாப்பை வந்து அப்படியே டச் பண்ணிட்டு போகுது. நல்லா இருக்குது பார்க்குறக்கு. போர்ட்ரேட்ஸில் எடுத்தால் இங்கே நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும் இந்த ஏரியாவில். சரி, ஏதோ ஒரு இடத்துல நிப்பாட்ட முடிஞ்சுன்னா நிப்பாட்டி கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். இப்போ ஏன் ரிட்டன் ஆகிறேன்னா, ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ மட்டும் கிளிக் பண்ணிட்டு போயிடலாம். ஐயோ, இங்கே இருக்க இடம் கேப் மிஸ் பண்ணிட்டேன் அகெயின். அப்படியே கிளம்புறோம். சும்மா 2 கிளிக் அடிக்கலான்னு தான் வந்தோம். பார்த்தா இங்கேயே ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. மறுபடியும் அதே ரோட்டில் ஜாயின் பண்ணுறோம். மாங்கரை செக் போஸ்ட். இங்கே சம்டைம்ஸ் பிடிப்பாங்க, சம்டைம்ஸ் பிடிக்க மாட்டாங்க. ஒன்றும் பெருசாக பிரச்சனை இருக்காது. மாங்கரை செக் போஸ்ட் தாண்டியாச்சு. இங்கேருந்து ரோடு செம சூப்பராக மாறிடும். இதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃபாரஸ்ட், எல்லாம் யானை இறங்குற ஏரியா தான் இதெல்லாம். இந்த ரூட் அப்படியே ஒரு ஹில் மாதிரி இருக்கும், சின்ன சின்ன பென்ஸ் தான், ஆனால் நல்லா இருக்கும். வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த இடம். இது ஒரு ஜஸ்ட் ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஊர் மாதிரி வந்துடும். ஒரு ஃபாரஸ்ட் ரூட்டு. லக்கு இருந்தால் அனிமல்ஸ் பார்க்கலாம். ஒரு ஈவினிங் டைமுக்கு மேலே வந்துச்சுன்னா தான் ஒரு எலிஃபண்ட் பார்க்க முடியும் இந்த இடத்துல. ஒரு டீ பிரேக் எடுத்துகிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணணும். ரோடு அப்படியே செம சூப்பராக அப்படியே செதுக்கியிருக்காங்க. சூப்பராக இருக்குது, நல்ல ஸ்பீடு அழுத்தலாம். நம்ம கௌதம் தான் ஃப்ரண்ட்டில் போய்ட்டுருக்கு. அப்படி ஒரு மினிமம் ஸ்பீடில் தான் போகிறோம், அப்படி ஒரு 50க்குள்ளே தான். அதனால தான் நான் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டுருக்கேன். லாஸ்ட் டைம் ஒரு கௌதமுக்கு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் இந்த வாட்டி கௌதம் கீழே முன்னாடி விட்டுட்டேன். சரி, ஓகே, நீ போ, அதுக்கப்புறம் பின்னாடி நான் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா அதிரப்பள்ளி நாங்கள் போயிட்டோம், இடையில டவர் கிடைக்கல. இவங்க வேறு சின்னதாக ஆக்சிடெண்ட் ஆனதுனால எங்களை ரீச் பண்ணவே முடியல. அப்புறம் அங்கே இருக்கிற ஃபாரஸ்ட் கார்ட்ஸ் அவங்களோட ஃபோனில் இருந்து தான் கனெக்ட் பண்ண முடிஞ்சு எங்களை. அப்புறம் எப்படி திரும்ப மறுபடியும் நாங்கள் ரிட்டன் வந்து அப்படியே இவங்களை பிக் பண்ணி கூட்டிகிட்டு போயாச்சு. ஸோ அந்த மாதிரி எதுவும் ப்ராப்ளம் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த வாட்டி நான் பின்னாடியே போகிறேன். நல்லா ஓட்டிடுவா அப்படி கௌதம். சரி, இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்காக தான். ஓ, சூப்பராக இருக்குல்ல வியூ. ரூட் அப்படியே கீழே இறங்குது. மேலே ஏறினது அப்படியே லைட்டாக கீழே இறங்குது. பிரிட்ஜுக்கு அப்புறம் கேரளா தான். பிரிட்ஜுக்கு முன்னாடி தமிழ்நாடு, இதுக்கப்புறம் கேரளா. கியரை டவுன் பண்ணவே இல்லை நான். ஓகே, நம்ம கேரளாக்குள்ளே வந்தாச்சு. ஒரு டீ பிரேக் எடுத்தாச்சு. இப்போ அப்படியே கிளம்ப வேண்டிதான். இப்போ இந்த இடத்துல ஒரு செக் போஸ்ட் இருக்குது, அதை மட்டும் தாண்டிட்டோன்னா பிரச்சனை இல்லை.
அப்படியே ஓப்பன் பிளேஸ் ஆகிடுச்சு. ஓகே, அவ்வளோதான் கேரளா செக் போஸ்ட்டு. யாரும் இல்லை, நல்லதாக போச்சு. நான் வேறு கோப்ரோ மாட்டியிருக்கேன். கேரளாக்குள்ளே வரும்போதெல்லாம் ஒவ்வொரு வாட்டியும் இது கொஞ்சம் பயமாகவே தான் இருக்குது. எப்போ பிடிச்சி ஃபைன் போடுவாங்கன்னு தெரியல. ஓ, ஹில்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அகெயின். நல்ல வெயில் வந்துடுச்சு. எல்லா ஹேர்பின் பென்ஸு. சாப்பிடலாம். ஊட்டிக்கு இங்கேருந்து ஒரு ரூட் இருக்குது. அங்கே ஹோட்டல் இருக்குன்னு இருக்காங்க, பார்ப்போம். இந்தா இங்கே இருக்குது ஹோட்டல். ஓகே, சாப்பிட்டாச்சு. இப்போ கிளம்புறோம். இங்கே ஒரு என்ன பிரச்சனை ஆச்சுன்னா, வண்டி வேறு கீழே விழுந்துருச்சு. நிப்பாட்டி வச்சுருந்தேன், ஒரு மேட்டில் நிப்பாட்டிட்டேன் தெரியாமல். அது அப்படியே கீழே விழுந்து லைட்டாக ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சு சைட்லலாம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இங்கே போனோம்னா கொஞ்சம் ஒரு வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது, அப்பனூர் வியூ பாயிண்ட்ஸ். அதை பார்த்துட்டு ரிவர் வியூவும் இருக்குது, அதையும் பார்த்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். இந்த ரிவர் வந்துடுச்சு. ஓ, நல்லா இருக்கு. இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ். ஆனால் 1 கிலோமீட்டர் தான் காட்டுச்சு. இப்போ அகைன் 4 கிலோமீட்டர்ஸ் காட்டிடுச்சு. 1 கிலோமீட்டர் வந்தாச்சு. இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் மட்டும் போகணும். வியூ பாயிண்ட் பக்கத்தில் வந்துட்டோம். தெரிஞ்ச மலையில் ட்ரக் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரைடிங் ஜாக்கெட் வச்சுட்டு எப்படி ஏற போகிறோன்னு தெரியல. மலைக்கு பக்கத்தில் வந்துட்டோம். அப்படியே இந்த மிஸ்டோட சூப்பராக இருக்குது. சார், மிஸ்ட் இல்லை, ஸ்கையோட நல்லா இருக்குது. வியூ பாருங்க எப்படி இருக்குன்னு. இங்கேயே வியூ சூப்பராக இருக்குது. அந்த விண்மில்லாம் சூப்பராக இருக்கு. அவ்வளோ லாங்கில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் மேலே போனால் நல்லாயிருக்கும். என்ன சொல்கிறாரு? இங்கே மேலே விட மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் வீடியோ எடுத்திருக்காங்களே. இங்கே வந்துட்டு திரும்பி போகிறோம் மறுபடியும். வியூ நல்லா இருக்கு. ஆனால் மேலே விடுவாங்களான்னு தெரியல, பார்க்கணும். கௌதம், ஓ, எல்லாம் பென்ஸ் அடிச்சு வச்சிருக்கு. சரி, ஏறு 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 ஏறு. ஏறிக்க ஏறிக்க. என்னாச்சு? இது ஸ்டாஃப் மேலே போகலாம். இல்லை, உள்ளே போகல. இல்லை, ரோட்டில் தான் போகிறோம். ஓ,
சரியான வியூ பாயிண்ட். இந்த வியூ பாயிண்டில் அலோவ் பண்ணல, அது ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டின்ட்டாங்க. தெரியாமல் ஒரு சிலர் விடுறாங்க, தெரியாமல் போயிடுறாங்க ஒரு சிலர். அப்படி போனால் மட்டும்தான் இதாகும். இதை நம்பி வந்து ஏமாற வேணாம். ஏன்னா அங்கே வந்து கொஞ்சம் ஸோ இதை நம்பி வந்து ஏமாற வேணாம். பிளேஸ் நல்லாயிருக்கும். அந்த மெயினாக ஒரு சில இன்ஸ்டாவில் காட்டுற மாதிரியான இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. ஸோ அதில் பர்மிஷன் இல்லாமல் நம்ம உள்ளே போக முடியாது. ஸோ நாங்கள் போகலை. அதுக்கு முன்னாடியே ஒரு சின்னதாக ஒரு மேடாட்டம் இருந்துச்சு. அதில் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு, வியூ சூப்பராக இருந்துச்சு. ஸோ அங்கேயே கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு டைம் ஸ்லாப்லாம் போட்டு எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இப்போ நல்லா வெயில் வந்துருச்சு. வியூ வருங்க மேலே. இப்போ நாங்கள் திரும்பி வந்தாச்சு. மறுபடியும் அந்த ஒரு ஜங்ஷனில் ஜாயிண்ட் ஆகிட்டேன். இந்த ஜங்ஷனில் ஜாயிண்ட் ஆகியாச்சு. இப்போ இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக கொஞ்சம் தூரம் போனோம்னா ஒரு சில ரிவர் வியூஸ் இருக்குது, நல்லாயிருக்கும். அங்கே போயிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படியே திரும்ப ரிட்டன் ஆக வேண்டியதான். ஃபோட்டோஸ் எடுக்கலாம், நல்லாயிருக்கும் இந்த பிரிட்ஜில். இப்போ போய் எடுத்துகிட்டு அப்படியே கீழே இறங்கிடலாம். இறங்கிடலாம். கீழே இறங்கலாம். இது என்னது, என்ன எழுதியிருக்கு? அணக்கரா. இது ஏதோ குரு நேம் போல். வந்துட்டு நாங்கள் சூப்பராக இருக்கு. சரி, இங்கே திருப்பிடலாம். இந்த பிரிட்ஜில் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்தோம், நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறோம். பார்ப்போம். இப்போ அகைன் இதே மாதிரி இன்னொரு பிரிட்ஜு இருக்குது, நிறைய இடத்துல இருக்குது இதே மாதிரி பிரிட்ஜு. பூச்சி அடிச்சிருச்சு. 1 மினிட். ஓகே, வைசர் க்ளோஸ் பண்ணாமல் விட்டுட்டேன், அப்படியே ஒரு பூச்சி அடிச்சிருச்சு. இங்கே தான் பட்ட அந்த ரிவரு. இங்கே தான் ரிவர் போகணும் நம்ம. இதில் எங்கே போகிறது? நான் பார்த்து இந்த ரிவருக்கு இங்கே ஆப்போசிட்டில் போகணும். கவனிக்காம வந்துட்டேன் வேகமாக. சூப்பராக இருக்குது. இங்கே ஏதாவது ஃபுட்டு வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே உட்காந்தா சூப்பராக இருக்கும். ஓகே மோட்டார் சைக்கிளிஸ்ட், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.